இந்த தைரியம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்குன்னு கிரியை செய்ய விரும்புகிறவர்களுக்கு ஒரு முக்கியமான குணாதிசயமாக தேவைப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த தைரியத்தை குருட்டுத்தனமாக பயன்படுத்திடக்கூடாது. அப்போ எந்த இடத்துல தைரியமாக இருக்கணும், எந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்கணும் என்பதை பயன்படுத்துவதற்கு ஞானம் தேவைப்படுகிறது. அதனால தான் அவங்க சொன்னாங்க, விசுவாசத்துக்கு தைரியம் தேவை, தைரியத்துக்கு ஞானம் தேவை என்று. இது மாதிரி நிறைய காரியங்களை அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள்ளே உங்களை நல்ல கனி உள்ளவர்களாக மாற்றுவதற்கு நம்ம எதை கூட்டி வழங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல சத்தியத்தை 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2 to 9 வரைக்கும் உண்டான வசனங்களில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக 5வது வசனத்திலிருந்து எதோட சேர்த்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும், கடைப்பிடிக்கணும், அப்போ தான் அது நல்ல கனிகளை நமக்குள்ளே உண்டாக்கும் என்பதை சொல்லியிருக்கிறாங்க.